Okay students, now we are going to the third chapter, bill, profit and loss. Okay, so to prepare a bill and verify the bill amount, to calculate profit and loss, to calculate cost price, so short form CP. Next is selling price, short form SP. Marked price, so MP. And discount. Okay, okay student, example 1. So Ramya purchased some make up items and gets the following bills. ஓகேங்களா. ஸோ ரம்யா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவளோட சம் மேக்கப்ஸ் ஐட்டம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கான கேஷ் பில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேஷ் பில் இதுதான் வந்துட்டு சார்ட்டு. ஸோ எந்த கடையில் வாங்குனா சாந்தி ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ன்ற நேமில் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா. சாந்தி ஃபேன்சி ஸ்டோர்ஸ். ஓகேங்களா. ஸோ பில் நம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100. டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா 15/5/2018 வந்துட்டு அந்த டேட்டில் வந்துட்டு அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ சீரியல் நம்பர்ஸ் என்ன, எத்தனை ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா. எத்தனை ஐட்டம்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எத்தனை குவான்டிட்டி அது வந்து எத்தனை வாங்குறாங்க. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு ஈச் பர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை கவுண்ட் பண்ண எத்தனை குவான்டிட்டின்னு கேட்டிங்கன்னா அப்போ 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேர் கிளிப் வாங்குறாங்க. ஸோ ரேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 15 each. ஸோ 1 ஹேர் கிளிப்போட ரேட் வந்து கேட்டிங்கன்னா 15 rupees. ஸோ அந்த மாதிரி எத்தனை ஹேர் கிளிப்ஸ் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6 ஹேர் கிளிப்ஸ் வாங்குறாங்க. குவான்டிட்டினா ஸோ வந்துட்டு வகைகள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஸோ 6 வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஈச் பர் 1 வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஈச் 1 வந்துட்டு 15 rupees. அப்போது 15 × 6 வந்துட்டு 90 rupees. ஸோ டோட்டலாக ஹேர் கிளிப்போட ரேட் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90 rupees. நெக்ஸ்ட்டு ஹேர் பின் வாங்குறாங்க. ஸோ 10 each. ஓகேங்களா. ஸோ 1 பின்னோட ரேட் வந்து 10 rupeesனா அப்போ 4 பின் வாங்குறாங்க. அப்போ 10 × 4 வந்துட்டு 40 rupees. நெக்ஸ்ட்டு ரிப்பன் வாங்குறாங்க 12 per meter. ஸோ 1 மீட்டர் வந்துட்டு 12 rupees வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து 3 meters வாங்குறதுனால 3 × 12 வந்துட்டு 36 amount. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் கர்ச்சிஃப் வாங்குறாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃபோட வந்துட்டு 25 each. 1 கர்ச்சிஃபோட ரேட் வந்து 25. அப்போ 2 கர்ச்சிஃப் வாங்குறாங்க. 2 × 25 தட்ஸ் ஈக்குவல் டு 50 rupees. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் 90 rupees, ஹேர் பின் வந்து 40 rupees, ஸோ ரிப்பன் வந்து 36 rupees, ஆன் கர்ச்சிஃப் 50 rupees. ஸோ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணுறப்போ 260 வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து இவங்க வந்துட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேஷ் பில். இதை வச்சு சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அப்சர்வ் த பில் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த பில் நம்பர் வந்து கேட்குறாங்க. வாட் இஸ் த பில் நம்பர். ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பில் நம்பர்னு சொல்லிட்டு 100. அதுதான் இங்கே ஆன்சராக சொல்லியிருக்காங்க. த பில் நம்பர் இஸ் 100. நெக்ஸ்ட்டு மென்ஷன் த டேட் ஆஃப் த பில். ஓகேங்களா. ஸோ இந்த பில்லில் வந்துட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்னா 15/5/2018. ஸோ அதுதான் இங்கே ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. த டேட் ஆஃப் த பில் இஸ் 15/5/2018. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வர் பர்ச்சேசட். ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 ஐட்டம்ஸ். சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு 4 சீரியல் நம்பர்ஸ் இருக்கிறதுனால ஐட்டம்ஸ் வந்து 4 ஐட்டம்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. there were 4 different items purchased. நெக்ஸ்ட்டு 4th part, the cost of 1 hair clip is. ஸோ 1 hair clipோட ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு தெரியும் ஹேர் கிளிப்போட ரேட் வந்து பர் ஈச்னு கொடுத்துட்டாங்க 15 rupees. ஸோ அதுதான் வந்துட்டு கேட்குறாங்க. 1 ஹேர் கிளிப்போட ரேட் வந்து 15 rupees. அதுதான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. த காஸ்ட் ஆஃப் 1 ஹேர் கிளிப் இஸ் 15. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ரிப்பன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 1 மீட்டரோட ரேட் எவ்வளோ, ரிப்பனோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 rupees. அப்போ 3 meters வந்துட்டு 36 rupees. அவங்க டோட்டல் அமௌண்ட் கேட்டதுனால ரிப்பனோட அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் கேட்டதுனால 36. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ரிப்பன் இஸ் 36 rupees. 36. Next example, prepare a bill for the following purchases at Avin sales counter in Coimbatore on 25/6/2008 bearing the bill numbers 116 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு சம் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்க, சம் டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 5 packets milk,
milkova of 100 grams rupees என்ன கேட்டிங்கன்னா 40. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 packets of buttermilk rupees 8 each. ஓகேங்களா. ஸோ 6 packets milk of 500 milliliter. ஓகேங்களா. ஸோ 25 each. 5 packets ghee of 100 grams. ஸோ rupees 40 each. ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மில்கோவா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ 5 into 40 5 into 40 5 packets வந்துட்டு 40 rupees 100 grams packet வந்துட்டு 5 packets வந்துட்டு 40 rupees. அப்போ 5 into 40 that's equal to rupees 200. நெக்ஸ்ட் buttermilk என்னென்னு கேட்டிங்கன்னா 5 packets each for வந்துட்டு 8 rupees. அப்போ 5 into 8 that's equal to 40 rupees 40. நெக்ஸ்ட் மில்க் ஓகேங்களா. ஸோ 5 packets 500 ml அதாவது ½ liter package. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு each for 25. ஸோ அப்போது 6 into 25 that's equal to 150 rupees 150. நெக்ஸ்ட்டு கீக்கு பேக்கெட் இருக்குன்னா 5 packet இருக்குது 100 gram packet 5 packet இருக்குது for each வந்துட்டு 40. ஓகேங்களா. ஸோ அப்போ 5 into 40 that's equal to 200. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 590 rupees 590 rupees. ஓகேங்களா. ஸோ இதுக்கான நம்ம கேஷ் பில் எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ நேம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஆவின் பார்லர் கோயம்புத்தூர். என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். நேம் வந்துட்டு ஆவின் பார்லர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பில் நம்பரும் அவங்களே கொடுத்துட்டாங்க 116 கொடுத்துட்டாங்க. ஸோ டேட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 25/6/2018 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ சீரியல் நம்பர்ஸ் வந்து எத்தனை ஐட்டம்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு சீரியல் நம்பர் 1 2 3 4 எடுத்துக்கலாம். ஐட்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நேமும் கொடுத்துட்டாங்க மில்கோவா பட்டர் மில்க் கீ. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மில்கோவா பட்டர் மில்க் கீன்னு சொல்லிட்டு நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் இன் ருபீஸ் 1 பேக்கேஜோட ரேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க பேர் பேக்கெட்டில். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ மில்கோவா பர் ஈச் பேக்கெட் வந்துட்டு 40 rupees. ஸோ 5 பேக்கெட்னா 5 into 40 200. பட்டர் மில்க்ஸ் 8 பேக்கெட் 8 into 5 40 rupees. ஸோ மில்க் வந்துட்டு 25 rupees. அப்போ 25 into 6 வந்துட்டு 150. நெக்ஸ்ட்டு கீன்னு பார்த்தீங்கன்னா பர் 1 பேக்கெட் வந்துட்டு 100 grams கீ வந்துட்டு 40 rupees each. 40 into 5 that's equal to 200. ஸோ டோட்டலாக வந்துட்டு 590. ஓகேங்களா. rupees 590 rupees. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கேஷ் பில் வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்டு லாஸ். ப்ராஃபிட் மீன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ லாபம் சொல்லுவாங்க. ஸோ லாஸ் மீன்ஸ் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு நஷ்டம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா சிபி. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வாங்கக்கூடிய ருபீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்டு ப்ரைஸ். And the shopkeeper takes a goods from the dealer to his outlet for sales. He has to make profit in his business, so he marks the price high than cost price of goods. The price is called as tag piece of marked price. So ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த திங்ஸில் வந்துட்டு மார்க்டு எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எம்ஆர்பி ரேட் அதுதான் வந்துட்டு மார்க்டு ப்ரைஸ். ஸோ குறித்த விலை சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட். த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆன் தி மார்க்டு ப்ரைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்ராக்டிங் த கஸ்டமர்ஸ் ஆர் சம் அதர் ரீசன்ஸ் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி டிஸ்கவுண்ட் பொங்கல் டிஸ்கவுண்ட். ஸோ அவங்களோட ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட ஷாப் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக அவங்களே வந்து கொடுக்கக்கூடிய ஸோ சம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஷார்ட் ஃபார்ம் எஸ்பி. ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வாங்கக்கூடிய திங்ஸை வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். So from the above discussion we can come to the following conclusions. So if
சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா தார் இஸ் ப்ராஃபிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் திங்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கி ஸோ அதிகமாக அதை வந்து சேல் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்துட்டு ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம விற்கக்கூடிய விலை, ஸோ மைனஸ் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் நம்ம அந்த திங்ஸை வாங்குறோம் இல்லையா அதோட ரேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிபி எஸ்பி greater than CP. ஓகேங்களா? that is loss. ஸோ லாஸ் வந்து எப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் விட நம்ம வாங்கக்கூடிய ஸோ அமௌண்ட்டை விட விற்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக இருந்தால் அது நமக்கு ஏற்படக்கூடிய லாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிபி ஈக்குவல் டு எஸ்பி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ், தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். நமக்கு வந்துட்டு ஸோ ஒன் திங்ஸ் வந்துட்டு சம் 10 rupeesக்கு வாங்கி அது 10 rupeesக்கே நம்ம வந்து சேல் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, அதுதான் வந்து சொல்ல வராங்க இங்கே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ், தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் என்ன? ஸோ எம்பி மீன்ஸ் ஸோ மார்பி ரேட் சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்துட்டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் நம்ம விற்கக்கூடிய விலையை வந்து மைனஸ் பண்ணால் ஆர் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், தென் எம்பி ஈக்குவல் டு எஸ்பி. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. fill up the appropriate boxes in the following table கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் திங்ஸ் வந்துட்டு ஏதோ வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஒன் திங்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் ஸோ வாங்கக்கூடிய ரேட் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா 50 அண்ட் தென் சேல் பண்ணக்கூடிய ரேட் வந்து 60 rupees. நமக்கு அதிலே தெரியும் நமக்கு. ஸோ பர் ஒன் திங்ஸ் ஏதோ ஒரு பென்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு 50 rupeesக்கு வாங்கி 60 rupeesக்கு சேல் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும் கேட்டிங்கன்னா. ஸோ 50 rupeesக்கு வாங்கி 60 rupeesக்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறப்போ 10 rupees வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 10 rupees தான் இங்கே வந்து போட போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு லாஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கலாம், அதனால் டேஷ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஸோ வேறு ஒரு திங்ஸ் வந்துட்டு 70 rupeesக்கு வாங்கி 60 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? 60 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கே தெரியுது. ஸோ அட்லீஸ்ட் அதே பெண்ணை கூட நம்ம 70 rupeesக்கு வாங்கி 60 rupeesக்கு வந்து சேல் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஸோ நமக்கு வந்து நோ ப்ராஃபிட், ஸோ இட் இஸ் லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராஃபிட்டுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம் டேஷ் போட்டுட்டு லாஸ் எவ்வளோ 70 minus 60 வந்துட்டு 10 rupees வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்னா ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்துட்டு 20 rupees சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலுமே நமக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட் வந்துட்டு கூடுதலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 100 + 20 என்னன்னு கேட்டிங்கன்னா ₹120 rupees. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஸோ காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிடும். ஸோ நமக்கு வந்து there is no loss. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 80 கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்துட்டு லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ் கொடுத்தா நமக்கு வந்து 15 rupees வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 15. ஸோ 80 minus 15 சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 65. ஸோ ஒரு பெண்ணை 80 rupeesக்கு வாங்கி அது வந்துட்டு 15 rupeesக்கு வந்து நம்ம லாஸில் வந்து சேல் பண்ணால் 60 rupeesக்கு தான் அந்த பென் வந்து சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 70 rupees செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் கொடுத்தா நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 55. ஒன் திங்ஸை வந்துட்டு 50 பெண்ணை வந்து 55 rupeesக்கு வாங்கினா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு அதாவது செல்லிங் ப்ரைஸ் அதாவது 50 rupeesக்கு வாங்கி 70 rupeesக்கு சேல் பண்ணால் நமக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ 25.
சாரி 45 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கி ஸோ 70 ருபீஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ண நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 25 ருபீஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 45. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ SP minus CP 25 equal to 70 minus CP. So CP equal to 70 minus 25, that's equal to 45 rupees. Next is CP minus SP. So SP கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க, cost price 30 கொடுத்துருக்காங்க. So equal to CP minus 100. So CP equal to 30 plus 100, that's equal to 130 rupees. ஓகேங்களா? Next we are going to the fourth example. A table is bought for 4,500 and sold for 4,800. So find the profit or loss. ஒரு chair என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் வந்துட்டு 4,500க்கு வாங்கி 4,800க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு லாபமாக ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஏன்னா ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, ஸ்லோவாக இருக்கிறதுனால, கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4,500, செல்லிங் ப்ரைஸ் 4,000 ருபீஸ் 4,800. ஏன்னா ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால திஸ் ப்ராஃபிட் SP minus CP, that's equal to SP ஓட ரேட் வந்துட்டு rupees 4,800 minus so cost price ஓட ரேட் rupees 4,500 equal to rupees 300 rupees வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா? Next example, a fruit seller bought basket of fruits for rupees 500. During the trains some fruits were damaged. So he was able to sell the remaining fruits for rupees 4,080. So find the profit or loss in his business. ஓகேங்களா? ஸோ ஒரு பேஸ்கெட் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500க்கு வாங்குறாங்க. அதில் வந்துட்டு சம் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுது. ஸோ அது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கேட்டால் 480க்கு வந்து செல் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு rupees 500, செல்லிங் ப்ரைஸ் rupees 480. ஸோ எஸ்பியை விட சிபி வந்துட்டு கூடுதலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்பியை விட சிபி வந்துட்டு கூடுதலாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து லாஸ். அப்போ வந்துட்டு சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 500 minus 480, தட்ஸ் ஈக்குவல் 20 ருபீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. So Pari bought a motorcycle for rupees 55,000 and he gained rupees 55,000 on selling the same. So what is the selling price of the motorcycle? ஓகேங்களா? ஸோ பாரி அப்படி என்ன ஒரு ஆள் ஸோ ஒரு நேமில் 55,000க்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி அதே அமௌண்ட்டுக்கு வந்து திரும்ப சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் as CP காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஸோ வாங்கிய விலை வந்து rupees 55,000. ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு 5,500. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா 5,500 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 55,000. ஓகேங்களா? ஸோ எஸ்பி ஈக்குவல் டு selling price equal to 5,500 plus 55,000, that's equal to 60,500. Our next example 7. So Manimegalai purchased a house for rupees 25,52,500 and spent 2,28,350 for its repair. So she sold it for 30,52,000. So find her gain or loss. ஸோ மணிமேகலை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு வந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறான்னு கேட்டிங்கன்னா ஸோ 25,52,500க்கு வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரிப்பேருக்காக. வீடு வந்து ரிப்பேர் பார்க்குறாங்க. அது வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா rupees 2,28,350 rupees வந்துட்டு
ரிப்பேர் பண்ணுறதுக்காக செலவாயிட்டிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, 30,52,000 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சொல்யூஷன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியும் 25,52,500 காஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் ரிப்பேரும் அதிலே தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா அதுவும் வந்துட்டு நம்ம என்ன கிட்டத்தட்ட கொடுத்து வாங்குற மாதிரி தான் அதுவும் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 2,28,350 ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 27,80,850 ருபீஸ் வந்துட்டு டோட்டலாக அதுக்கு வந்து அந்த ஹவுஸுக்கு வந்துட்டு செலவாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த வீடு வந்து ரிப்பேர் பார்த்து சேல் பண்ணது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30,52,000 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு சிபி கிரேட்டர் தான் எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு 30,52,000 மைனஸ் ருபீஸ் 27,80,850. ஸோ இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணுறப்போ பேலன்ஸ் அவங்க கையில் வந்து 2,71,150 ருபீஸ் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு ஓகே இருக்கும். அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துட்டு இருக்குது. Next example, a man bought 75 mangoes for rupees 300 and sold 50 mangoes for rupees 300. If he sold all the mangoes at the same price, so find his profit or loss ன்னு கேக்குறாங்க. Next we are going to the solution. If the man bought 75 mangoes for rupees 300, then cost price 1 mango is equal to 300 by 75, that's equal to 4 rupees 4. So if the 50 mangoes were sold for rupees 300, then selling price of 1 mango is 300 by 50 equal to rupees 6. Selling price of 75 mangoes at the rate of rupees 6 is 75 into 6, that's equal to rupees 450. Selling price cost price greater than selling price. So profit வந்து கிடைச்சிருக்கு. selling price equal to profit வந்துனா selling price minus cost price. So selling price னா 450 minus 300, that's equal to rupees 150 வந்துச்சு அவங்களுக்கு வந்துட்டு profit வந்து கிடைச்சிருக்கு.